நான் சமீபத்தில் ஒரு ஆள் போனார்ல, அதுல இருக்கும்போது எப்படி, இவன் போன பிறகு எப்படின்னு பாருங்க. எனக்கு தெரியணும்ல. அப்பாஸ் அலி இங்க இருந்தாரு, ஜமாத்தில் இருக்கும்போது அவர் எவ்வளவு விஷயங்களை பேசினார், இங்கேயும் வந்து பேசி இருக்கலாம், எத்தனை செய்திகளை சொன்னார், எல்லாம் ஜருதான். இப்ப என்ன மாதிரினா பேசதான் செஞ்சாரு. வெளியே போன உடனே அவருடைய அந்த லெட்டரை நீங்க பாருங்க, இப்ப நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை நீங்க பாருங்க. இவனா தௌஹீத் ஜமாத்தில் இருந்தான்னு எல்லாரும் ஏங்க வேண்டியிருக்கு. இவன் எப்படி அந்த ஜமாத்தில் இருந்தான்? இந்த ஜமாத்தில் இல்ல, அதாவது இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட அவன் ஜமாத்தை விட்டு வெளியே போனா இப்படி பேச மாட்டானே. நான் விவாதத்துக்கு வருவேன், வரமாட்டேன், கூப்பிடாது. விவாதத்துக்கு வருவியா வரமாட்டியா? சரி சரி, இப்ப நான் வரேன். நான் ஏன் மாட்டேன் என்று சொன்னேன் தெரியுமா, அதுக்கு ஒரு பக்கம் விளக்கம். இப்ப நான் ஏன் வாரேன் என்று சொன்னேன் தெரியுமா, அதுக்கு இன்னொரு விளக்கம். அதுக்கு பின்னால சரி ரைட்டு, என்ன அளவா உளறு, எதுக்காகவா, எங்க மேல தப்பு இருந்தால் நீ சொல்லு. ஏன்னா அவர் வெளியே போகும்போது நம்மளை வந்து கொள்கை ரீதியாக சுட்டி காட்டிட்டு போனார். என்ன சொன்னாரு? இவர்கள் வந்து ஹதீஸை மறுக்கிறார்கள், ஆயத்துக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி ஹதீஸை மறுக்கிறார்கள். அதுலயும் கூடுதலாக எழுத்துல வரும்போது அவர் ஒரு வார்த்தையை போடுறாரு, அதாவது உலகையே குர்ஆனுக்கு மாறுபட்ட ஹதீஸை மறுக்க வேண்டும் என்று சொல்லி அதுல வந்து கடுமையாக இந்த ஹதீஸை மறுப்பு கொள்கைக்கு அத்தியாயமிட்டவரே இந்த பிஜே தான். யாரு சொல்றா? நேற்று வரையும் குர்ஆனுக்கு மாறுபட்டால் ஹதீஸ் அதை நிராகரிக்கணும்னு பேசியவர், எழுதியவர், அதை ஊர் ஊராக பிரச்சாரம் செஞ்சவர் இன்னைக்கு போய் சொல்றாரு குர்ஆனுக்கு மாறுபட்ட ஹதீஸை நிராகரிக்க வேண்டும் என்ற இந்த கொள்கைக்கு வித்திட்டவரே பிஜே தான். அட சண்டாரங்களா, ஆயிஷாவுடைய ஹதீஸை எங்கடா போடுவீங்க நீங்க? ஆயிஷாவுடைய ஹதீஸை எங்க போடுவீங்க? முதல்ல இந்த உலகத்துல குர்ஆனுக்கு மாறுபட்ட ஒரு செய்தியை இப்னு உமர் சொல்லும் போது இவர் இப்னு உமர் தப்பாக வழங்கிக் கொண்டார், அந்த செய்தியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை விட நபி அவருடைய கூற்றை தான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஆயிஷா நாயகி இதற்கு முன்மாதிரியா இருந்தாங்களே, அது நீ தானே எழுதி வச்சிருக்க. பச்சை பொய் இல்லையா? கடைந்தெடுத்த ஒரு பொய் இல்லையா? பிஜே ராய் சொன்னாரா? ஆயத்துக்கு முரண்பட்ட ஒரு செய்தி இருந்தால் அதை நிராகரிக்கணும். யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் வருகிறது, எப்படி யுஅذபு பிபுகாயி அஹ்லிஹி அல் மய்யித்து யுஅذபு பிபுகாயி அஹ்லிஹி. ஒரு ஜனாசா, அதற்காக வேண்டி யாரெல்லாம் அழுகிறார்களோ அதன் காரணத்தினால் அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஜனாசாக்காக வேண்டி பக்கத்தில் உட்கார்ந்து அழுதா ஜனாசாவுக்கு வேதனையா? இது யார் அறிவிக்கிறா? ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு உமர் அல்லது உமர் அவங்க அறிவிக்கிறாங்க. ஆயிஷாட்ட பிற்காலத்தில் கேட்கிறாங்க, உமரும் இப்னு உமரும் இப்படி சொல்றாங்களே, இது சரி வருமா? ஜனாசா வந்து வேதனை செய்யப்படும் என்று பேசுறாங்களே, இது சரி வருமா? இது உண்மையான செய்தியா? இல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலத்திலையும் இப்படி பேசவே இல்லை, பேச மாட்டாங்க. அவங்க சொன்னது சரியில்லை. ஏன் சரியில்லை தெரியுமா? லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹா, ஒருவருடைய பாவ சுமையை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு மாற்றமா நடப்பாங்களா? இது எதுல இருக்குது? அதே புகார்ல இருக்கு. அதே புகார்ல இருக்குது. அப்ப புகாரி இமாமும் இதை ஏற்றுக்கொண்டு எழுதியிருக்கிறார் என்றால், ஆயிஷா நாயகி இதை முன்கூட்டியே அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்ற முதல்ல பிஜே தான் இதை வித்துட்டார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு துரோகம்னு பாருங்க. எப்படி இது பேச மனசு வரணும் பாருங்க. நாளைக்கு ஒரு கோஷ்டி அவரும் குர்ஆன் ஹதீஸ் தானே போகும். இவ்வளவு பொய் பெட்டிய, இவ்வளவு பொய் பேசக்கூடிய ஒருத்தனுக்கு பின்னால இவரும் குர்ஆன் ஹதீஸ் தானே. என்னடா குர்ஆன் ஹதீஸ்? குர்ஆன் ஹதீஸ் என்ன எடுத்த எடுப்புல இப்படி பொய்யா? வேற குற்றச்சாட்டு சொல்லலாம், அது வேற மேட்ரு. ஆனா இப்படி ஒரு பொய் சொல்ல முடியுமா? எழுத்துல இருக்கிறது, அவர் எழுதின எழுத்துல இருக்கிறது. பல அறிஞர்கள் குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நிறைய அறிஞர்கள் இந்த கருத்துல இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா பிஜே தான் வித்துட்டார் அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. சரி, அதுக்கு பின்னால இப்படியே அவர் இப்படி சொல்லிட்டு வெளியே போனாரா, அவன் ஜமாத்து மேல ஒரு களங்கம் சுமத்தப்பட்டு இருக்கிறது. என்ன களங்கம்? ஹதீஸை நிராகரிக்கிறாங்க, வேணும்னே நிராகரிக்கிறாங்க அப்படின்னு இங்க இருந்த ஒரு ஆள் வெளியே போனா அப்ப நம்ம என்ன செய்வோம்? மத்த அமைப்பு மாதிரி காலுக்கு மேல காலை போட்டு எவனும் எப்படியும் போட்டான் அப்படின்னு உட்கார முடியாது. சரிப்பா வா,
நீனும் விவாதத்துக்கு வா, எங்க மேல என்ன குற்றச்சாட்டு இருக்குதோ பேசுவோம் அப்படின்னு ஆச்சுன்னா சையத் இப்ராஹிமை தவிர எல்லாரும் வரலாம். அதுதான் நிறைய சகோதரர்கள் கமாண்டும் போட்டுட்டு இருக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாட போறோம், கிரிக்கெட்னா எனக்கு பால் வீசக்கூடிய ஆளு இவரை தவிர யாரும் வீசக்கூடாது அப்படின்னா நான் விளையாடுவேன். இது என்னடா விளையாட்டு இது? ஆனா ஒரு கேம்னு போயாச்சுன்னா, ஒரு போட்டின்னு போயாச்சுன்னா, ஒன்ன மாதிரி எது தரப்புல யார் இருந்தாலும் அந்த போட்டியில கலந்து கொள்வதானே சரி. முட்டாள்தனமான ஒரு வாதமா இல்லையா? சரி, ஏதோ சொன்னாரு, அப்புறம் ஒப்பந்தமும் போட்டோம். ஒப்பந்தத்தை அந்த வீடியோவுக்கு பாருங்களேன், ஒவ்வொருக்கும் பேசும்போது பெட்டி தூக்கிட்டு ஓட நிற்பாரு. விவாத புலியான். எப்பா வா, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ரொம்ப சத்தம் போட்டு பேசுனீங்க, சரி சத்தத்தை குறைச்சிக்கிடுவோம், ஏன் உனக்கு என்ன வேணும் விவாதம் தானே பண்ணணும், உட்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது போலீஸையும் கூட்டு வந்துட்டான். அந்த வீடியோல பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது, ஷேக் அப்துல்லா ஜமால் கூட இப்படி ஒப்பந்தம் போட்டுக்கிறோமுங்க, அந்த ஆள் இப்படி வரலங்க. ஷேக் அப்துல்லா ஜமால் இருக்கிறாங்க, அவங்க கூட எவ்வளவு ஒப்பந்தம் போட்டோன்னு பாருங்க. சைஃபுதீன் ரஷாதி இருக்கிறானா இல்லையா, அவங்க கூட ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், அவங்க கூட இப்படி கூட்டு ஓடி வரல. இவன் ஓடி போய் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்ஐல இருந்து வந்துட்டான். என்ன நடக்குது? ஒரு நேரத்தில் கருணாநிதி சத்தம் போட்டார்ல, கொள்றாங்கோ கொள்றாங்கோன்னு, அது மட்டும்தான் இவர் செய்யல. நல்ல அளவு நம்ம ஆளு சுதாரிப்பா இருந்து போலீஸ் இருக்கும் போதே இவருடைய வாயினால ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டாங்க. இல்லைன்னா என்ன செய்வார் தெரியுமா? கலீல் ரசூலு அவர் வந்து கையை முறுக்குனாரு, செய்தி இப்ராஹிம் குத்து குத்துன்னு குத்திட்டாங்க. அதனால நான் வந்து வேற வழி இல்லைன்னு ஒத்துக்கிட்டு வந்தேன் நான் சொன்னேன். பொய் சொல்றாலும் எதையும் சொல்லலாம்ல, ஏதோ ரெக்கார்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தப்புச்சுன்னு வைங்களேன். சரி, ஒரு மாதிரியை பிடிச்சி உள்ள வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் விவாதத்துக்கு வருவாருன்னா நாங்களும் எதிர்பார்த்தோம். நம்ம எதுக்கு எதிர்பார்க்கலாம் தெரியுமா? அதையும் விளங்கிக்கிடுங்க. நாங்க எல்லாரும் இந்த விவாதத்தை எதிர்பார்க்கிறோம். உங்களை மாதிரி இந்த குர்ஆனை ஹதீஸை மறுக்கிறோம், அறிவுக்கு அப்பாற்பட்ட ஹதீஸை மறுக்கிறோம்னு ஒரு வார்த்தை வைக்கிறாங்கல்ல, எல்லாரும் அதான் சொல்றான். அப்ப அதனால எவனா ஒருத்தன் விவாதத்துக்கு வந்தாச்சுன்னா விவாதத்தின் மூலமாக உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நாமளும் எதிர்பார்க்கிறோம். இப்படி எதிர்பார்க்கும் போது விவாதம் எப்படியா நடத்திடுவோம் அப்படிங்கிற நிலையில எல்லாம் என்ன சொன்னாலும் நம்ம சரின்னு போயிடுவோம் அப்படின்னு இருந்தா, அப்புறம் வந்து விவாதத்தில் யார் என்னோடு போட்டிக்கு வருவார் சொல்லணும் அப்படின்னா, எப்ப அதுதான் ஒப்பந்தத்திலேயே பேசலையே, நீ அங்கேயே கேட்டிருக்கலாமே, எப்போ ஏன் வெளியில வந்துட்டு இப்படி எல்லாம் பேசுற? இல்ல இல்ல, என்கிட்ட யார் விவாதம் பண்ண வாராருன்னு எனக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் நான் வருவேன். சரி தொலை அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வேண்டாம் நம்மளுக்கு ஒப்பந்தத்தை மீறான், இருந்தாலும் என்ன செய்ய அப்படின்னு அவங்க போற போக்கில் ஒரு வார்த்தையில, நீங்க வந்து எத்தனையோ அறிஞர்கள் உங்களுக்கு இருக்கிறான்னு சொல்றீங்கல்ல, குழுக்கள் போட்டு ஒரு பேரை எடுத்து அறிவிக்க வேண்டியதானே. சரி ரைட்டு, மகாராசன் நம்மளுக்கு ஒரு ஒன்றை சொல்லி தந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குழுக்கள் போட்டு பேர் எடுத்தா சையத் இப்ராஹிம் வருது. உடனே அறிவிச்சாரு சையத் இப்ராஹிம் விவாதத்துக்கு வருவாரு. நினைச்சேன் இவன் தான் வருவான்னு நினைச்சேன், அதனால நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டியல் போடுறாங்க. பிஜே, சம்சுலுஹா, எம்ஐ, எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பட்டியல், அல்தாஃபி வரை ரஹ்மத்துல்லா எல்லாத்தையும் போட்டு இவர்களில் ஒருவர் வந்தாதான். அப்ப இங்க இருந்து நானா போன் பண்ணி சொல்லிட்டேன், இவன் லூஸ் விளையாடுறான், ஜமாத்தை லூஸாக பார்க்கலாம். அது நம்ம வந்து அது இது பண்ண முடியாதுல்ல. அதாவது ஒரு ஆளுக்கு இறங்கி போகலாங்க, இறங்கி போறது குற்றம் இல்லை. ஆனா நம்ம முதுகுல சவாரி தான் பண்ணுவேன், நீ புரிஞ்சுக்கிட்டே நின்னு அப்படின்னா அவன் முட்டாள். ஒரு மூமின் ஒரு புதரில் 2 தடவை குட்டப்பட மாட்டாங்க, ரசூலா சொல்லிட்டாங்க. ஒருக்க குட்டுவாங்கன்னா அப்ப வாங்க அவன் குட்டிக்கிட்டே இருப்பான், நான் குனிஞ்சிட்டே இருக்கணுமா? என்னடா இது? அப்பதான் திரும்ப திரும்ப கேட்கிறோம், ஒப்பந்தம் போட்டாச்சு விவாதத்துக்கு வரேன்னா உனக்கு தைரியம் இருந்தா வா. நீ என்ன சொல்ற? உன் கொள்கை சத்தியம்ங்கிற, நாங்க பாத்தில இருக்கிறோங்கிறோம். உன் கொள்கை சத்தியம் என்றால் நாங்க பாத்திலி என்றால் உனக்கு வந்து விவாதம் பண்றதுக்கு என்னப்பா? அவன் பேச வேண்டியதானே. எல்லாம் என்ன செய்யறது, நான் விவாதத்துக்கு ரெடி, ஆனால் விவாதத்துக்கு வரமாட்டேன், அதான் எனக்கு அர்த்தம். விவாதத்துக்கு ரெடி என்று சொல்லி வாயால சொல்றது, செயல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாது. இப்ப கூட ஒரு சாரு கேட்டாரு, நீங்க யாராவது ஒரு ஆள் பேர வேண்டியதானே, போயிடலாம். யார் போகணும்? நீங்க வேணா போங்களேன். போவேன். போனோன்னா அவன் என்ன சொல்லுவான், நான் எம்எஸ்ஏ கேட்டேன், எம்ஏல கேட்டேன் அப்படிம்பான். அப்புறம் என்ன செய்வீங்க? அப்புறம் எம்ஏயும் போவாரு, எம்ஏ கேட்டேன், அவர் தம்பியில கேட்டேன் அப்படிம்பான். அப்படிதான் இவ்வளவு நாள் நடக்குது. ஒன்னுலையாவது நிலையா நின்று பேசல. அப்ப அதனால இவர்களிடத்தில் சத்தியம் இல்லை என்பது தெளிவாக பட்டவர்த்தமாக தெரியுது. இப்ப இவங்களும் தௌஹீத்வாதி, இவங்களும் குர்ஆன் எப்படி ஏற்றுக்கொள்றது? சரி என்றால் சரி என்று போட்டு உடைக்க வேண்டியதானே.
அப்ப அவங்கள்ட்ட நியாயம் இல்லை. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோம்னா, இந்த கொள்கையில இருக்கும்போது, இந்த ஜமாத்துல இருக்கும்போது அவருடைய கண்ணியமும் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த வாதங்களும் எப்படி இருந்தது, இன்றைக்கு ஜமாத்தை விட்டு வெளியே போன உடனே அவருடைய கொள்கையும் அவருடைய வாதமும் எவ்வளவு கீழ்த்தரமா போயிடுச்சுன்னு பாருங்க. இவர் தான் நாத்தியத்தோடி வாதத்துக்கு போனாரு, இவர் தான் கிறிஸ்துவத்தோடி வாதத்துக்கு போனாரு. அப்ப கேட்க வேண்டியதானே, என்னப்பா கிறிஸ்தவர்களே குரானை பத்தி பேச வந்துட்டிய, உனக்கு அரபி இலக்கணம் தெரியுமா? அங்க கேட்க வேண்டியதானே. அன்னை கேட்டியா நீனு? அவன் எதை பத்தி பேசினா, குரான் இறை வேதமா பைபிள் இறை வேதமா இதானே பேச வந்தான். அவன் பேச தலைப்பே அதுதானே. குரான் இறை வேதம் என்று நிரூபிக்க நீங்க தானே போனீங்க. குரான் இறை வேதம் இல்லை என்று அவன் பேச வந்தானே. அப்ப அவன்கிட்ட ஒப்பந்தம் போடும்போது உனக்கு நகு தெரியுமா, சருப்பு தெரியுமா, இலக்கணம் தெரியுமா அப்படி நீங்க கேட்டியா? இந்த ஜமாத்துல அப்படி என்னைக்கா நம்ம கேட்டது உண்டா? இதுவரையும் எவன் எவன் வாத்துக்கு வாரான் வான்னு தான் சொல்லி இருக்கிறோம். நாத்திகனும் வந்தான், அவன்டையும் பேசணும். அவன்கிட்ட போய் நின்றுட்டு உனக்கு அரபி தெரியுமா, அலிபே தெரியுமான்னு கேட்க முடியுமா? ஆனா அவன்கிட்ட அப்படி கேட்டோமா, கேட்டா நம்ம வந்து நியாயமானவனா? சத்தியம் இருந்தால் எந்த மொழியிலையும் நம்ம விவாதம் பண்ணலாம், எந்த அறிவும் இல்லாமலும் விவாதம். சத்தியம் தாங்க மெயின். அப்ப அதனால இவருக்கு இவ்வளவும் இந்த ஜமாத்துல இருக்கும் போது இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு ஜமாத்தை விட்டு வெளியே போயிட்டு எப்படி எல்லாம் பேசுறான்னு நீ பாருங்களேன். ரொம்ப உண்மையிலேயே நான் வந்து சும்மா சொல்லல, மனசு அளவுல அவர் கூட பழகின ஆட்கள், நாங்க கூட ஒன்னா இருந்த ஆட்கள், ஒன்னா படுத்த ஆட்கள், ஒன்னா சாப்பிட்ட ஆட்கள். அப்ப அவ்வளவு பழகி இருக்கக்கூடிய எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது? அவர் பிஜே என்ன பேசும்போது அப்படித்தாங்க. அதான் அடிக்கடி இப்பவும் எழுதுறாரு. அவர் பிஜே எழுதும்போது இந்த ஜமாத்துல தனி மனுஷனுக்கு இங்க இடம் கிடையாது, இந்த ஜமாத்துல எந்த தனி மனுஷனுக்கும் இடம் கிடையாது. அது கொள்கையில நாம இருக்கிறோம், அதனால அல்லாஹ் நம்மளுக்கு இந்த இஸ்ஸத்தை தருகிறான். இந்த கொள்கை இல்லைன்னு வைங்களேன், அல்லாஹ் கேவலத்துக்கு மேல கேவலத்தை தான் தருவான். அதை இன்னைக்கு கண் முன்னால சந்திச்சுட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னாச்சுன்னா கொள்கை இருக்கிறதுனால இந்த பேச்சு எடுபடுகிறது. என்கிட்ட இந்த கொள்கை இல்லை என்றால் இந்த பேச்சை ஒரு நாய் கூட கேட்காது. அதுதான் உண்மை. அது நான் மட்டும் இல்லை, பிஜேயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எதார்த்தம் அதுதான். ஆனா சத்தியத்தை சொல்றதுனால 4 மக்கள் கேட்கிறாங்க, சத்தியத்தை சொன்னாலும் கேட்பாங்களோ? அது எப்படி கேட்பா? அப்ப இவருடைய பேச்சு இன்னைக்கு வந்து கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆக்கப்படுகிறது என்றால் அதனுடைய அடிப்படை தான். நேத்து வரை இருந்த நிலை என்ன, ரொம்ப வருத்தப்பட்டோம். என்ன வருத்தப்பட்டோம்னா, என்னன்னா நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி வெளியே போயிட்டான், இவ்வளவு நாள் இந்த ஜமாத்துல இருந்த ஆளு வாயை பத்திட்டு கொஞ்ச நாள் சும்மா இருப்பாரு, அல்லது நல்லா ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு பின்னால வேணா போட்டியை கூப்பிடலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். எடுத்த எடுப்புலயே நானும் போட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபியுடைய சூனியக்காரன் எவ்வளவு மோசமா தோத்தானோ அதை விட மோசமா தோத்துட்டு இருக்கான் அந்த ஆள். எடுத்த எடுப்புலயே. ஏன்னா நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாமே தெரியும்ல, அதை நம்ம நினைச்சு பார்த்தோம். அதனால இந்த ஜமாத்துல வந்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் போலிகள் இருந்தால் வெளியேறிடுவாங்க, நடிப்புக்கு உள்ளானவர்கள் இருந்தா இங்க வெளியேறுவாங்க. இந்த ஜமாத்துல யாரும் நடிக்க முடியாது. உண்மையை சொன்னால் இந்த ஜமாத்துல இருக்கலாம், சத்தியத்தை சொன்னால் இந்த ஜமாத்துல இருக்கலாம், பாக்கி யாரும் இதுல இருக்க முடியாது என்பது கடந்த கால வரலாறுகள். பாக்கர்ல இருந்து அதே மாதிரி ஹாமி பக்கர்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இது பிரபலியமான ஆட்கள் சொல்றேன், உங்களுக்குள்ளேயே சில பேர் இருப்பாங்க, பிரபலியம் இல்லாத தாயிகள் இல்லாத நிர்வாகிகள் கூட இருப்பாங்க. நாளைக்கு போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு வந்திருப்பான், நடிக்கிறதுக்கு வந்திருப்பான், அல்லது வேற ஏதாவது நோக்கத்துக்கு வந்து அந்த நோக்கம் நிறைவேறலையா வெளியே போயிருவான். இதுதான் யதார்த்தம். அதனால நீங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும்? தௌஹீத், குர்ஆன் ஹதீஸ் எவன் சொன்னாலும் கேட்கிறான் அந்த நிலைக்கு வராதீங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடியவன் அதை கடைபிடிக்கிறானா, குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடியவன் நடிக்கிறானா, குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவன் அவன் வந்து தன்னை முன்னிறுத்தி தன்னை ஹீரோவாக ஆக்குறானா என்ற இந்த கோணத்தில் நீங்க பாருங்க. எல்லா ஜமாத்தையும் நீங்க பாருங்க, எல்லா ஜமாத்தையும் நீங்க பார்த்துட்டு தௌஹீத் ஜமாத்தையும் நீங்க பாருங்க. இதையும் ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணிட்டு இங்கே ஆயத்துக்கு ஒப்ப ஹதீஸுக்கு ஏற்ப இவர்கள் நடக்கிறார்கள் என்றால் இந்த பேச்சை கேளுங்க. இல்ல இங்க தௌஹீத் ஜமாத்திலே அது இல்லையா, இவங்க பேச்சையும் கேட்காதீங்க. நாங்க ஓப்பனா தான் நாங்க சொல்றோம். யாருக்கும் வந்து நாங்க வந்து இது அதுன்னா பேச மாட்டோம், எல்லாம் ஓப்பன். அதே மாதிரி வேற எந்த பேச்சாக இருந்தாலும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு முன்னால் இந்த அளவுகோலை நீங்க பொருத்தி பாருங்க. அல்லாஹ் அப்படித்தான் பொருத்தி பார்க்க சொல்றான், ரசூலுல்லாஹ்வும் அப்படி பொருத்தி பார்க்க சொல்றாங்க. அதனால் இந்த ஏன்னா நம்முடைய ஈமான் இது வேற இல்ல, கடையில போய் கடலை முட்டாய் வாங்கிட்டு வரக்கூடிய சமாச்சாரம் இல்ல,
கடலை முட்டாய் நல்ல முட்டாய் இல்லை ஏமாத்திட்டானா அது உலகத்தோடு போயிடுச்சு. இது மறுமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நீங்கள் கூடுதல் கவனத்தோடு எடுத்துக்கொண்டு யாருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதில் யார் உண்மையை சொல்கிறார்களோ உண்மையாக நடக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சை நம்ம கேட்போம். மறுமையில வல்ல அல்லாஹ் நமக்கு தயாராக வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நாம் அடைவோம். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.